அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் திருநெல்வேலி திருமணத்தை குறித்த ஒரு தகவல் எனக்கு வந்திருக்குது. ஐஎம்எஸ் இந்தியன் மிஷனரி சொசைட்டி இது ஒரு சிறந்த ஒரு ஊழிய ஸ்தாபனம். இது நம்முடைய திருநெல்வேலி டிடிடியோட இணைந்த ஒரு ஊழியம். இது இந்தியாவில் அநேக மாநிலங்களில் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் அதிகமாக அலைந்து தெரிந்து நம்முடைய மிஷனரிமார் ஊழியம் செய்து ஒவ்வொரு ஆண்டும் அதிகமான ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறார்கள். அது போதாது, இன்னும் அதிகமாக ஆத்துமாக்கள் ஆதாயம் செய்ய வேண்டும். இதில் என்ன கதைனா, ஐஎம்எஸ்ல சேல்ஸ், ஐஎம்எஸ் சேல்ஸ்ன்னு சொல்லி நம்ம இது பண்றோம். அதாவது மிஷனரிமார்களுடைய வெல்ஃபேருக்காக, அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக, ஊழிய வளர்ச்சிக்காக அந்த ஐஎம்எஸ் சேல் வைத்து, இந்த ஐஎம்எஸ் சேல்ல 12% இந்த பெண்கள் மயான மண்டபம், அதாவது பர்னபாஸ் கெட்டுக்கிற அளவு ஒரு மயான மண்டபம் என்று சொல்லி, அதாவது தியான மண்டபம் அவர் பார்வையில், அது எங்களுடைய பார்வை மயான மண்டபம். அது மயானங்கள் உள்ள இடங்கள் அவுட்டர்ல இருக்கு, திருநெல்வேலியை விட்டு அவுட்டர்ல இருக்கு. அதுல ஒரு பல கோடிகளை பார்த்து விட்டு ஒரு ஓய்வு பெற வேண்டும் என்று ஒரு பிரதான நோக்கத்தோடு அவர் வசூல் செய்து கொண்டிருக்கா. வெளிநாட்டிலிருந்து ஃபண்ட் வசூல் செய்து கொண்டிருக்கா. எவ்வளவு வந்தது போனது ஒரு கணக்கும் வெளியிடவில்லை. அவருடைய பர்சனல் அக்கௌண்ட்ல வாங்கி வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுல 12% ஐஎம்எஸ் சேல்ஸ் வர வேண்டும் என்று தீர்மானம் பாஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஏற்கனவே 7 லட்சம் பிளஸ் 3 லட்சம் என்று சொல்லி 10 லட்சம் ரூபாயை பெற்றிருக்கிறார். எதுக்காக? இந்த மயான மண்டபம் கட்டுறதுக்காக. எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இப்போ 70 பேருக்கு 58 பேர் இருக்கிறாங்க. ஏன்னா தூத்துக்குடி நேசர் திருநெல்வேலியிலிருந்து இன்னும் தேர்தல் முடியாதனால அங்கே 6 இங்கே 6 எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் வராமல் இருக்கனால 58 பேரில் மெஜாரிட்டியை ஏதோ பாஸ் பண்ண வைத்து இவர்களே கையெழுத்து போட்டு வாங்கி இந்த பணத்தை பெற்றுக்கொண்டு விட்டார்கள். அதாவது 7 லட்சம் ஒரு 3 லட்சம் 10 லட்சம், இது போக 12% அந்த ஐஎம்எஸ் சேல்ஸிலிருந்து வசூல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இந்த மிஷனரிமார்களுக்காக என் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கொடுக்கிற பணங்கள் எல்லாம் இவருடைய பர்சனாலிட்டிக்காக, இவருடைய சுய லாபத்திற்காக, அந்த கட்டணக்கட்டு சொல்லி, அதாவது 10 கோடி என்றால் 5 கோடியை பாக்கெட்டில் வைப்பதற்கு, 50 கோடி என்றால் 25 கோடியை பாக்கெட்டில் வைப்பதற்கு இந்த ப்ராஜெக்டை செய்கிறார். ஊர் மக்கள் அனைவரும் அதற்கு எதிர்ப்பு, யாரும் ஆதரவு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு குருவானவரையும் 5 லட்சம் கோடி என்று சங்கை நெறித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திருச்சபை பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், வாலிபர் சங்கம் என்று சொல்லி ஒவ்வொருவரையும் கழுத்தை நெறித்து குடலை உருவி என்ன செய்கிறார்? வசூல் செய்து கொண்டிருக்கிறார். இவையெல்லாம் மாற வேண்டும். 2020 மிஷனரிமாருக்கு இன்கிரிமெண்டே கொடுக்கலையா. கொரோனா காலத்திலிருந்து இப்ப 5வது வருடம் ஆகிறது. மிஷனரிமார்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கவில்லை. ஆனால் இவர்கள் இந்த பணத்தை உருவி மயான மண்டபத்தை கட்டுவதற்கு அவர் துடித்துக் கொண்டிருக்கிறார். பாருங்க, இந்த சிட்டியில ஊழியம் செய்யறவங்க ரொம்ப ஈஸி. பட் மலைவாசி மக்கள் மத்தியில் போய் தன்னுடைய சொந்த பந்தத்தெல்லாம் வெறுத்து, மருத்துவங்கள் வசதி இருக்காது, படிப்பு பிள்ளைகளுக்கு வசதி இருக்காது, பிள்ளைகளை டோனாவர் ஃபெல்லோஷிப்ல படிக்க வைத்து விட்டு இவங்க ஒத்தையில இருப்பாங்க. இப்படி தியாகம் பண்றவங்களுக்கு 2020 சேலரி இன்கிரிமெண்ட் கொடுக்கவில்லை. இப்போ பொன்னுத்துறை ஐயா அவர்கள் இதை கவனத்தில் எடுங்க. இன்னும் சென்னையில் உள்ள தலைவர், ஐஎம்எஸ் தலைவர் அவரும், ஈஸ்டர் அவர்களும் இதை கவனத்தில் எடுத்து அவருக்கு சம்பளத்தை கொடுங்க. நம்ம விட அவங்களுக்கு தான் நீங்க அதிகமாக செய்யணும். பாவம், மலைவாசி மக்கள் மத்தியில் ஒரு பொல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல அவர்கள் வாழ்ந்து ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிறார்கள். அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். இன்றைக்கு நான் திருமணம் சொல்கிறேன், ரெவரண்ட் பொன்ராஜ் ஐயா அவர்களும் ஈஸ்டர் ஐயா அவர்களும் இதை கருணை கூர்ந்து, கிருபை கூர்ந்து, இரக்கம் வைத்து இவர்களுக்கு நீங்கள் சம்பளம் உயர்வை கொடுங்க. யாராவது ஒருத்தர் இதில் போராடினாங்கன்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் மாதிரி ஏதோ கொடுத்து அவங்களை ஆஃப் பண்றீங்க என்று தகவல் வருகிறது. எல்லாருக்கும் பொதுவாக, அத்தனை மிஷனரிகளுக்கும் பொதுவாக சேலரியை நீங்கள் உயர்த்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மயான மண்டபத்திற்கு நீங்கள் அவர் பர்னபாஸ் வச்சு உங்களுக்கு ஒரு பருப்பு வேக போவதில்லை. அவருடைய காலம் சீக்கிரம் முடிய போகிறது. ஒருவேளை 70 வயது வந்தா கூட அடுத்த ஆட்சி வரும் பொழுது நிச்சயமா அவர் டிஸ்மிஸ் செய்யப்படுவார். வரம்பு மீறி, சட்டத்தை மீறி, விதிகளை மீறி, மூலச்சட்டத்தை மீறி தனித்துவமாக பணங்களை பட்டுவாடா செய்து அவர் கையாடல் செய்தது எல்லாம் ஆதாரத்தோடு இருக்கிறது. நான் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகளிடம் புகார் கொடுத்து ஒரு ஆர்டர் வாங்கி வைத்திருக்கேன். உங்களுக்கென்று ஒரு நீதிபதி வரும் பொழுது இதை கொண்டு சமர்ப்பியுங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த சிக்கல் இருந்து அவர் வெளியே வர முடியாது. ஏற்கனவே இவர் மேனேஜிங் டைரக்டர் டிடிடி சொல்லி போட்டு போர்ஜரியாக கல்வித்துறையும் நீதித்துறையை ஏமாற்றி இருக்கிறார். அதற்கு ஒரு சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்பட்டு அவரை விசாரணைக்கு அழைத்தார்கள். அவர் வரவில்லை. அதுவும் சீக்கிரம் எஃப்ஐஆர் ஆகி கிரிமினல் ஆவார். இப்ப ஏற்கனவே 2 முறை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எங்க ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில் வந்து இப்ப 3வது முறை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் ஃபைல் ஆயிருக்குது. அதை போன வாரத்தில் வாய்தா வாங்கிட்டார். நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் என்று சொல்லி அடுத்த அப்பீல் டபுள் பெஞ்சுக்கு
அப்பீலுக்கு போயிருக்கிறார் என்று தகவல் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனத்தை செய்து தனக்கு ஆதாயமாக பணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற தீய நோக்கத்தோடு செயல்படுகிறார். ஆகவே ஐஎம்எஸ்க்கு அந்த மிஷனரிமார்களுக்கு நல்ல உதவி செய்யுங்க, இன்னும் நல்ல சம்பள உயர்வு கொடுங்க, இன்சென்டிவ் கொடுங்க. ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணா உங்களுக்கு இவ்வளவு தார, இத்தனை பேர் ஞானஸ்தானத்தில் கொண்டு வந்தீங்கன்னா இவ்வளவு தார சொல்லி ஒரு போட்டியை உருவாக்குங்க. சீக்கிரத்தில் கர்த்தர் என்னுடைய கருத்திலே ஒப்பு கொடுப்பார். நான் வந்து உங்களுக்கு நல்லது செய்கிறேன், நிச்சயமாக செய்வேன், நிச்சயமாக செய்வேன். ஊழியம் தான் என் உயிர் மூச்சு, ஆத்துமாக்கள் ஆதாயம் தான் என்னுடைய முழு விருப்பம், அதுதான் தேவனுடைய விருப்பம். இதற்காக நான் முழு பலத்தோடு உங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்பதை இதன் மூலம் நான் தெரியப்படுத்துகிறேன். மீண்டும் நல்ல செய்தியோடு சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you.